பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் இந்த காலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய அளவற்ற அன்பினாலும் இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். அநேகருடைய உள்ளத்தில் நிறைய பாரங்களை குறித்தும் கவலைகளை குறித்தும் எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. உண்மைதான், மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நேரிடும். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள். அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் தயவுசெய்து உறுதியாக இருதயத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் பண்டிகையின் மாதத்தில் நம்ம நுழையவிருக்கிறோம். அநேக கேள்விகள் இருதயத்தில் இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் நான் எனக்காக உழைச்சி எனக்காக ஓடின தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனால் இந்த குறிப்பாக இந்த பண்டிகையின் மாதத்தில் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய தேவைகள் எப்படி நான் பூர்த்தி செய்து கொள்ளுவேன், என் தேவைகள் சந்திக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா வருஷம் பூரா நம்ம 11 மாதங்கள் பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம். ஆனால் இந்த ஒரு மாதம் தான் ஆண்டவருடைய பிள்ளையாக நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தின் மாதம். நிறைய கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் மாதம். ஆகவே கர்த்தர் ஒரு நாளும் நம்மை பரிதவிக்கிற சூழ்நிலை விட மாட்டார். கர்த்தருக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, அதற்கு முன்பாகவே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஆகவே யாவரும் நீங்கள் எதை குறித்து யோசிக்க வேணாம். எல்லா தடைகள் இந்த மாதம் நீங்கள் நுழைவதற்கு முன்பாகவே அந்த தடைகள் உடைக்கப்பட்டு வாசல்கள் திறக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட இந்த மாதத்தில் புதிய மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் உங்களை பண்ணும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மன மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் செங்கடலை பிளந்து அந்த நடக்க செய்தாரோ, கர்த்தர் அதே வண்ணமாய் நம்மையும் கடக்க செய்வார். ஏன்னா அவர் தான் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார், நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். ஒரு நாள் நம்மளை கரத்தை விட்டு அவர் கரம் எடுக்கப்பட மாட்டாது, அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். ஆகவே தைரியமாக இருங்க, நிறைய செபிங்க. ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரோட நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய இருதயம் பலப்படும். கவலைகள் மறந்து ஒரு புதிய மாதத்திற்குள் கர்த்தர் உங்களை பிரவேசிக்க பண்ணுவார். நிச்சயமாகவே நல்ல ஒரு விடியலை நீங்கள் காண்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்திருந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர், எல்லாருடைய கஷ்டங்களும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு வாசல்கள் திறக்கப்பட்டு பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு நம்முடைய பிறப்பின் மாதத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில்